நமசிவாய. ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லாருக்குமே மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பிளாக்கேஜஸ் இருந்துட்டு தான் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல. அந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் தொடர்ந்து எல்லாத்துலயும் பிளாக்கேஜஸ் இருக்கு. பண விஷயத்திலயோ அல்லது வேலைகள் விஷயத்திலயோ, முக்கியமான வேலைக்கு போறோம், ஏதாவது நமக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியல, பிளாக்கேஜஸா நிறைய தொடர்ந்து உங்களுக்கு வந்து தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சீங்கன்னா, அந்த நாள்ல இல்ல இது டெய்லியுமே செஞ்சாலும் நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். ஒரு சப்பாத்தியை வந்து நல்லெண்ணெயில சுடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயா இருக்கணும். அதை வந்து ஒரு சப்பாத்தி சுட வேண்டியது. அதுல சப்பாத்தியை நீங்க வந்து நல்லெண்ணெயில சப்பாத்தி சுட வேண்டியது. அந்த சப்பாத்தியை சுட்டுட்டு அதை வந்து நல்லா ஒரு 12 பீஸா பிக்கணும். கரெக்டா 12 பீஸா பிச்சுட்டு காக்கைகளுக்கு அதை போட்டு விட்டு உங்களுடைய வேலைகளை கவனித்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் காக்கை சாப்பிடணும். அது மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கணும். அது மாதிரியாக இருந்தால் இந்த நல்லெண்ணெயில் தோய்த்த சப்பாத்தியை காக்கைகள் உண்டு வந்தால் கண்டிப்பான முறையில் அதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலையை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பான முறையில் சக்சஸ் ஆகும். மிக மிக சூஷ்மமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது. செய்து பலனடையுங்கள். கண்டிப்பான முறையில் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நமசிவாய.